எங்கள் வீட்டில் மாங்காய் சாதம் செய்யலாமேன்னு சொல்லிட்டு வந்தா பா அனல் வெயில் என்ன அடி அடிக்குது. அதில் இந்த லைட்டு வேறு எங்களுக்கு இந்த ஜன்னல் வந்து ஓப்பன் பண்ண முடியாதா, அதனால் இந்த லைட்டை போட்டுட்டு செய்யலாமே அப்படி. இந்த உச்சி வெயிலில் லைட் போட்டால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க பார்க்கலாம். அப்படியே செஞ்சால் அனல் தாங்க முடியல. காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு சமையல் செய்யலான்னு பார்த்தா இதுங்க 12 மணிக்கு தான் எந்திக்குங்க. அப்போ எங்கேருந்து செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 11 மணி ஆக போகுது. இப்போ போய் செஞ்சால் உச்சி வெயில் 5 மணிக்கெல்லாம் வெயில் வந்துடுது. உங்களுக்கு பயங்கரமான வெயில், உள்ளேயும் இருக்க முடியல வெளியும் இருக்க முடியலை. இப்போ பாருங்க சுற்றி மரம்லாம் இருக்குது, இருந்தாலும் வெயில் தாங்க முடியல. அதை விட பாருங்களேன் ஃபேன் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஓடுது. எப்படி ஓடுது பாரு. நான் ஓடவா ஓடட்டுமா, நிற்கட்டுமா போகட்டுமா, நிற்கட்டுமா போகட்டுமான்னு பாட்டு பாடிக்கிட்டே அது ஓடுது. சரி என்ன செய்யலான்னு ஒரு ஐடியா வந்து தான் வருங்களேன். கீழே ஃபேன் கொஞ்ச நேரம் அடுப்பை கிண்டிட்டு அப்படியே ஓடி வந்து அந்த ஃபேனுக்கிட்ட தலையை ஒட்டிக்கிறது. கிச்சன் பக்கத்தில் திரும்பி போய் அடுப்பில் கிண்டிட்டு மறுபடியும் வந்து ஃபேனுக்கிட்ட தலையை காட்டுறது. பாப்பா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் இருந்தோமா, அங்கே நல்ல ஏரிக்கரை ஓரமாக சுற்றி மரமாக இருக்கும், தண்ணி வீடு. அப்போல்லாம் நான் நினப்பேன், ஐயோ கடவுளே மழையே வரக்கூடாது, நல்லா சிலுன்னு இருக்குன்னு. தண்ணி வந்தால் அந்த ஏரியில் தண்ணி வரும் பார்த்தீங்களா, ஃபுல் தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடும். அதுக்காண்டி மழை பெய்யக்கூடாதுன்னு வேண்டுவோங்க. அப்போ பார்த்தா மழை தினமும் பெய்யும். அந்த புயலெல்லாம் வந்தது பார்த்தீங்களா, வருதா புயல், அதெல்லாம் அப்போ தான் வந்தது. தினமும் தண்ணிக்குள்ளே இடுப்பு தண்ணி வந்துடும் வீட்டுக்குள்ளே. அடையப்பா அப்படின்னு தொல்லை தாங்க முடியலன்னு செகண்ட் ஃப்ளோரில் வீடு பிடிச்சி வந்தால் வெயில், பங்குனி மாதம் வெயில் பல்ல கட்டிட்டு அடிக்குதுன்னு வாங்க. பங்குனி மாதம்லாம் போயிருச்சு சித்திரெல்லாம், ஆனாலும் வச்சு வாங்குதுங்க. அப்படியே சூரியன் இறங்கி பூமிக்கு வருதா என்னன்னு தெரியல. அதனால் அப்படியே அண்ணன் பறக்குது. நான்லாம் இங்கே வரும்போது நினச்சேன்ப்பா இந்த வீட்டுக்குள்ளே தண்ணியே வராதுப்பா, இந்த செகண்ட் ஃப்ளோர் வந்தால் கூட என்ன ஒரு ஆள் முழுகிற அளவுக்கு தானே வரும், வீட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தா இயற்கை காற்று தூய்மை அப்படின்னு சொல்லி சுற்றி எங்கள் வீட்டை சுற்றி மரம் வந்தால் இங்கே வந்து பார்த்தா ஐயோ உட்காரவே முடியலை. மழையெல்லாம் போய் வெயில் வந்து அடிக்குதுங்க. அப்படியேவும் இப்போ சரி சிம்பிளாக என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உருளைக்கிழங்கு செஞ்சுட்டு மாங்காய் சாதம் செய்யலாமே அப்படின்னு சொல்லி அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க. அடுப்பு பற்ற வச்சா அக்கினியை இறங்கிடுமே, அக்கினி நாவாக வந்துடுமே அப்படின்ன மாரி தெரியல, இப்படி தான் பாடுவாங்களான்றது எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி வருது, வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும். பசிக்குமே. காலையில் சாப்பாடு செய்கிறதுக்கு மத்தியானம் ஆயிடுச்சு. மத்தியானம் வெயிலில் நின்னது